அன்பின் தேவனாம் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் அருமையானவர்களே, உங்களை வாழ்த்துகிறோம். மனித குலத்தை உண்டாக்கிய மகா உன்னதமான கர்த்தர் பரலோகத்திலிருந்து கிறிஸ்துவாக, மீட்பராக, இரட்சகராக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு அவர் வந்தார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்தில் இதோ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து 13வது வசனம். இங்கே இந்த உலகில் உள்ள பொய்யான மதங்கள், பொய்யான மார்க்கங்கள், பொய்யான வழிபாடுகள், பாதாள பேய்களால் உருவாக்கப்பட்ட பலவிதமான மாய்மாலமான சாத்தானுக்குரிய சகல மனித கொலை பாதகம் செய்யும் பொய் மதங்களை குறித்து இந்த இடத்துல ஆண்டவர் இயேசு ஒரு அற்புதமான செய்தி சொல்லியிருப்பதை இன்றைக்கு நீங்கள் காணலாம். மத்தேயு 15ஆம் அதிகாரத்தில் 13வது வசனம். அவர் பிரத்தித்தரமாக, என் பரமபிதா நடாத நாற்றுக்கள் எல்லாம் வேரோடு பிடுங்கப்படும். அல்லேலூயா. சர்வத்தை உண்டாக்கிய தேவனாகிய கர்த்தர் மனித குலம் முழுவதற்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவரையே, அந்த உயர்ந்த ஒலிவ மரத்தையே மனித குலத்திற்கு தேவன் காட்டிக்கொண்டே வருகிறார். உலகம் உருவான காலம் முதல் இன்றைய வரைக்கும். கடந்த 2025 ஆண்டுகளாக, அதுக்கு முந்தைய காலங்களிலும் கூட பிசாசு அநேக பொய் மதங்களை, அக்கிரம மதங்களை, விபச்சார மதங்களை, வேசித்தன மார்க்கங்களை, கொலை கொள்ளைகளை கொள்கையாக கொண்ட மதங்களை, மார்க்கங்களை பிசாசு பக்தி என்ற பெயரில், கடவுள் என்ற பெயரில் அவன் உருவாக்கி வைத்தான். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோ மனித குலத்தை மீட்க வந்த இரட்சகர். ஜாதி மத இன பேதமின்றி மனித குலத்தை மீட்கும் இரட்சகர். அவர் கிறிஸ்தவர்களுக்கு மாத்திரம் மீட்பர் அல்ல, தேவன் அல்ல, ஆண்டவர் அல்ல, தெய்வம் அல்ல. எரேமியா 32ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தில் தேவனாய் கர்த்தர் சொன்னார், இதோ நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர் என்று சொல்லி. இந்த உலகில் எல்லா தேசத்தாருக்கும், எல்லா இனத்தாருக்கும், மனித குலம் முழுவதற்கும் இந்த பைபிள் போதிக்கும் தேவனே தேவன். ஆகவேதான் ஆண்டவராக இயேசு உலகத்தின் பாவங்களை சுமந்தார். ஆண்டவராக இயேசு அந்த மீட்பின் அன்பின் செய்தியை உலகம் முழுவதும் எல்லா தேசத்தாருக்கும், எல்லா இனத்தாருக்கும் இந்த அன்பின் செய்தியை போய் சொல்லும்படி கடந்த 2025 ஆண்டுகளாக அனுப்பிக்கொண்டே இருக்கிறார். எங்கெல்லாம் இயேசு கிறிஸ்து எனும் அந்த ஒளிவ தீபம் ஏற்றப்படுகிறதோ அங்கெல்லாம் பொய் மதங்கள் வேரோடு பிடுங்கப்படுகிறது. பிசாசினுடைய கொள்கைகள் வேரோடு பிடுங்கப்படுகிறது. மனித கொலைகள் வேரோடு பிடுங்கப்படுகிறது. மனித அடிமைத்தனங்கள் வேரோடு பிடுங்கப்படுகிறது. ஆண்டவராக இயேசுவினுடைய அன்பின் செய்தி வளர்கிறது. தேவனுடைய மகிமை வளர்கிறது. ஆசீர்வாத செய்தி வளர்கிறது. இது சாப மதங்களுடைய செயல்பாடுகளெல்லாம் நிர்மூலமாகிறது. மனிதர்கள் ஒருவருக்கொருவர் சத்துருக்களாக மாற்றக்கூடிய பேய்களுடைய உபதேசங்கள் பூமியில் ஏராளம். ஆண்டவராக இயேசு சொன்னார், என் பரமபிதா நடாத நாற்றுக்கள் எல்லாம் வேரோடு பிடுங்கப்படும் என்று சொல்லி. இதுதான் கடந்த 2025 ஆண்டுகளாக பரிசுத்த ஆவியானவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்கிற அந்த ஒளியின் தீபத்தை உலகில் ஒவ்வொரு இனத்தானுக்கும், தேசத்தானுக்கும் கொடுத்து கொண்டே வருவது. சாத்தானால் விதைக்கப்பட்ட எல்லா மாம்சீக பகை, விரோத, குரோத, பாதாள பேய்களுடைய உபதேச கொள்கைகள் எல்லாம் நிர்மூலமாக்கப்படுகிறது. அது எத்தனை மகிமை இல்லையா? இந்த செய்தி கேட்கிற உங்களை, நம்மையும் கூட பிசாசின் குழியில்தான் நம்ம எல்லாம் ஆண்டவர் மீட்டெடுத்தார். பாரம்பரிய பொய் வழிபாடுலேருந்தான் நம்ம மீட்டெடுத்தார். நாம் என்றைக்கு இயேசுவின் சொந்த ஜனங்களாக மாறினோமோ அன்றைக்கே நமது கடந்த காலத்தினுடைய அந்த பாரம்பரியம், அந்த பிசாசினுடைய பொய் வழிபாடுகள் எல்லாம் வேரோடு பிடுங்கப்பட்டு விட்டது. என் அன்பானவர்களே, இதுதான் உலகம் முழுவதும் நடக்கும். இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. ஆண்டவராக இயேசுவின் நாமம் உயர உயர உயர
சாத்தானுடைய அத்தனை பொய் வேர்களும் பிடுங்கப்படுகிறது. பாதாள பேய்களுடைய உபதேசங்கள் நிர்மூலமாக்கப்படுகிறது. இது இன்றைக்கு உலகில பல லட்சமான மக்கள், ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் பல லட்சக்கணக்கான மக்கள் இயேசுவே தெய்வம் என்று ஏற்றுக்கொள்கிறார்கள். அப்போஸ்தலர் 4:12 சொன்னது, வானத்தின் கீழெங்கும் எல்லாருக்கும் இயேசுவின் நாமமே அல்லாமல் வேறொரு நாமத்தில் ரட்சிப்பு இல்லை. இதுதான் பரமபிதா நட்டு வைத்த அந்த பரலோக ஒலிவ மரம், கிறிஸ்து இயேசு என்கிற கனிதர மரம். மற்றவர்களெல்லாம் அவரால் பிடுங்கப்படுகிறது. அந்த பணிகளை நாமும் செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறோம். அர்ப்பணிப்போமா? அன்புள்ள பிதாவே, நீ நட்டு வைக்காத நாற்றுக்கள் கடவுள் என்ற பெயரில், பக்தி என்ற பெயரில், மார்க்கங்கள் என்ற பெயரில் ஏராளமாய் வளர்ந்து மனிதர்களை மிருகங்கள் ஆக்கி கொண்டிருக்கிறது. மனிதர்கள் ஒருவர் ஒரு அழிக்கும் இடங்களாக மாற்றி கொண்டிருக்கிறது. அந்த சாத்தானுடைய வேர்களெல்லாம் பிடுங்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தினாலே. ஆண்டவராக இயேசுவை இரட்சகராக மீட்பராக ஏற்றுக்கொள்ளும் ஒவ்வொரு மனித வாழ்விலும் அந்த சாத்தானுடைய வேர்கள் பிடுங்கப்படுகிறது. உமக்கு கோடி நன்றி. ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் அந்தகார இருளில் இருந்து ஒவ்வொருவரையும் முண்டை கொண்டு வந்து சேர்க்கிற பாத்திரங்களாக மாற்றும். சாத்தானுடைய வேர்களை பிடுங்கும் பலனை தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.